பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் வந்து ஐசாயா சாப்டர் 43 verse 1. அதில் பார்க்கும்போது ஐசாயா 43 1 அதில் லாஸ்ட்ல உள்ள வசனம் பார்க்கலாம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஸோ இந்த வசனத்தை பார்க்கும்போது பயப்படாதே, பயங்கிறது நார்மலாகவே பிறந்த குழந்தையிலிருந்து ஜீரியாட்ரிக் வரையிலையும் ஓல்டு ஆகிற வரையிலையும் பார்க்கும்போது நம்மளோட ஒவ்வொரு டே டு டே லைஃப்லேயும் பயங்கிறது வந்து நம்மளை எப்பவுமே ஆண்டு கொண்டு தான் இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளோட அம்மா அப்பா நம்மளை விட்டு நீங்கி கொஞ்சம் தூரமாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அழுவோம். ஐயோ, குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது என்ன பண்ணுவோம், நிறைய காரியங்களை குறித்து பயப்படுவோம். லைக் எக்ஸாமுக்கு பயப்படுவோம். இப்போ ஸ்போர்ட்ஸில் இருந்தோம்னா ஸ்போர்ட்ஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பயப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன ஒரு ஃபைட் ஆனாலும் அந்த காரியங்களை குறித்து கூட பயப்படுவோம். ஐயோ, என்கிட்ட இவங்க பேசலையே, அந்த மாதிரி ஒரு பயம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மக்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அதுக்கு பயப்படுவோம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம காலேஜ் போனதுக்கு அப்புறமா நிறைய பயங்கள். அதே மாதிரி பெரியவங்களானதுக்கு அப்புறமா குடும்ப பயம், ஒர்க் பயம், அதுங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஸோ அப்படி பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது, 5வது வசனத்துல பார்க்கும்போது பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். உன்னோடே இருக்கிறேன்னா நான் உன் கூட வந்து இருப்பேன் அப்படி சொல்லல, நான் உன் கூட இருந்தேன் அப்படி சொல்லல, நான் உன்னோடே இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஏசப்பா. அதான் அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் எப்போதுமே சொல்லிட்டே இருக்கிறார், நான் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே எப்பவுமே இருக்கிறேன். அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்போ வந்து ஏசப்பாட சொல்லலாம், ஏசப்பா நீங்க எனக்காக இருக்கீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா. ஏன்னா நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எப்பவுமே பயம் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லவே கூடாது. நான்லாம் வந்துட்டு எப்பவுமே ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் பயமா இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மாட்ட எப்பவுமே சொல்வேன், பயமா இருக்குமா, பயமா இருக்கு, எக்ஸாமுக்கு நான் ஃபெயில் ஆயிடுவேனோ, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நம்ம கிளாஸ்ல நல்ல மார்க் எடுப்போம். ஆனா நம்மளே அறியாமலே சொல்லுவோம், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கு எதுக்குமே சும்மா வந்துட்டு நம்ம நார்மலாவே நம்மளுடைய வார்த்தை